வணக்கம். இன்றைய வானிலை தகவல். வட இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கட பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கின் சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, கரூர், நாமக்கல், சேலம், திண்டுக்கல், மதுரை, தேனி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், தென்காசி, புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இன்னும் வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் கனமழை தீவிரமாக வாய்ப்புள்ளது. பெய்யாத பகுதிகளுக்கும் அடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் கனமழை எதிர்பார்க்கலாம். தமிழகத்தில் அடுத்து வரப்போகிற 4 நாட்களுக்கு கனமழை தீவிரமாக வாய்ப்புள்ளது. அதே போல நாமக்கல், கரூர், சேலம் மாவட்டத்தில் ஒரு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் ஒரு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. குறிப்பாக நள்ளிரவில் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். தமிழகத்தில் புயல் வாய்ப்புகளை விட மழை வாய்ப்புகள் மிக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதே போல மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டத்திலும் ஒரு கனமழை எதிர்பார்க்கலாம். சென்னை பொறுத்தவரை அடுத்த 42 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் அளவிற்கக்கூடும். கடந்த 8 மணி நேரத்தில் பதிவான மழையளவு ராணிப்பேட்டை மாவட்டம் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் தலா 9 சென்டிமீட்டர் பதிவிற்கு, ராமநாதபுரம், விருதுநகர், சிவகாசி தலா 7 சென்டிமீட்டர் பதிவிற்கு, மதுரை தெற்கு, தஞ்சாவூர், திருவள்ளூர் மாவட்டம் தலா 6 சென்டிமீட்டர் பதிவிற்கு, பெரம்பலூர், திருவள்ளூர், திருத்தணி, சிவகங்கை மாவட்டம் தலா 5 சென்டிமீட்டர் பதிவிற்கு, திருச்சி, துறையூர், திருவண்ணாமலை மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், மதுரை, சித்தம்பட்டி, சேலம் மாவட்டம் தலா 4 சென்டிமீட்டர் பதிவிற்கு, அதே போல கள்ளக்குறிச்சி, நாகப்பட்டினம், சிவகங்கை, ராணிப்பேட்டை மாவட்டம் தலா 3 சென்டிமீட்டர் பதிவிற்கு. மீனுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்கள் தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.